evening, teacher. Good evening, Shivanuka. Shivanuka, last classல நாங்க என்ன பார்த்தோம்? verb பார்த்துட்டோமா? verb Yes, miss. Verb a day at the zoo bathroom. எழுதிட்டோமே ரைட். Ashfa, Yes, madam. good evening. Good evening, madam. I think there's a problem with the internet. Your voice is a little bit stuck. இன்டர்நெட் ப்ராப்ளமா இருக்கு போல. மிஸ் கதைக்கிறதுக்காகுதா ஆஷ்வாக்கு? Oh, madam, விளங்குது. ரைட், ஓகே. ஓகே, ஒரு 1 minute ஒரு 2 minutes பார்த்துட்டு நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம், சரியா? madam. Right, shall we start? Okay, I think we missed the two persons, Shanushan and Karthikeyan. Okay, we will start. Okay, last class we learned what is verb, right? So we wrote at the zoo, right? At the zoo and சொல்லி ஒரு paragraph ஒன்று write பண்ணியிருந்தோம். So today also we are going to learn what is adjective. I think last class I explained you what is an adjective. So today we are going to know them, right? Okay. Here you can see what is adjective. Adjective means an adjective is a word to describe a noun or pronoun. நவுனையோ ப்ரோனவுனையோ டிஸ்கிரைப் பண்றதுக்கு நாங்க பயன்படுத்துற வேர்ட் தான் என்னது? அட்ஜெக்டிவ். சரியா? ப்ளூ, ப்ளூ ஸ்கை. ப்ளூ ஸ்கை என்ற சென்டென்ஸ்ல
there is a blue sky. So இதுல எது எங்களுக்கு noun இருக்கும்? There is a blue sky. Sky. Sky, very good. So what is an adjective? Blue. Blue, very good. Big elephant. I saw a big elephant cross the road. So here you can see big is describe a noun which is elephant. Elephant describe பண்ணது என்னண்டு big ன்னு சொல்லி சரியா? So here you can see small. Small mouse ran away. என்ன சொன்னா? Small mouse ஓடிச்சு ஓடிச்சுது அப்படின்னு சொன்னா small means சின்னது என்றது எங்களுக்கு அந்த மவுஸ் என்ன சைஸ்ல இருக்குன்றத எங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ணுது ஸ்மால்ன்றது என்ன ரைட் பவர்ஃபுல் மீன்ஸ் Spider-Man is powerful man. So powerful means என்ன தைரியமானன்னு சொல்லலாம் இல்லாட்டிக்கு வலிமையானவர் அப்படின்னு சொல்லலாம் சரியா? So adjectives நாங்க என்னத்துக்கு யூஸ் பண்ணுவோம் பிள்ளைகள்? We use to describe a noun or pronoun. Right. விளங்கிச்சா? ஷானுஷன் இப்பதான் ஜாயின் பண்ணிருக்கார். ரைட். adjective ன்னு சொன்னா என்னன்னு விளங்கிட்டா? teacher. Yes. ஷானுஷனுக்கு adjective ன்னு சொன்னா என்னன்னு தெரியும் தானே? Miss. ரைட். அப்ப நாங்க நோட் சொல்லிக்கொள்வோமா adjectiveக்கு? adjective ன்னு சொல்லி ஹெட்டிங்க போட்டுட்டு எழுதிக்கொள்ளுங்க பாப்போம் கட்டிக்காரர். சோ உங்கள்கிட்ட கிளாஸ் பிள்ளைகள் இனிமேல் மிஸ் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆஃப் உண்டு என்னட்டு சொன்னா ஞாயிற்றுக்கிழமை ஃபுல் பேக் பிள்ளைகள் மிஸ்ஸுக்கு. ஸோ எனக்கு கிளாஸ் மிஸ் ஆகுது. அதனால நான் ஃப்ரைடே 9 o'clock கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன் சரியா? ஸோ Friday and Saturday we will do the English class at 9 p.m. Same time 9 மணிக்கே நாங்க 2 நாளும் எடுப்போம். ரைட். யாருக்காவது பிரச்சனை இல்லைன்னு தான் சொன்னீங்க. பிரச்சனை இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அப்படித்தானே? எங்கண்ட கார்த்திகேயன் மட்டும் 9:15 ஸ்டார்ட் பண்ணுவார் போல. மட்டாகள் ஓகே தானே? Miss. ரைட், குட். Mix examples blue, big, small, powerful எஸ் 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 Miss. ரைட். அடுத்து நாங்க என்னது நவுனுக்கும் ஒரு பேராகிராஃப் எழுதினோம், வேர்புக்கும் எழுதினோம், அதை போல அட்ஜெக்டிவுக்கும் ஒரு பேராகிராஃப் இருக்கு. ஸோ நீங்க அந்த அட்ஜெக்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் வேற கலர் பென் பாவிக்கணும் சரியா? மை ஃபேவரட் டாய் இது நான் உங்களுக்கு வழங்கப்படுத்தினான். ஸோ இதை நீங்க எழுதலாம். லாஸ்ட் கிளாஸ் ஐ எக்ஸ்பிளைன் யூ ரைட்? ஸோ யூ கேன் ரைட் நவ்.
பிள்ளைகள் யாரும் விளங்காட்டிக்கு கேட்க வேணும். சத்தம் போடாம எழுதிட்டு அப்படியே இருக்கிறது இல்ல. சரியா? விளங்காட்டி கேட்டி படிக்க வேணும். மரியாம் அண்ட் ஆஷ்பா. ஓகே ஆஷ்பா விளங்குதா? ஓ மேடம். எஸ், விளங்காட்டிக்கு கேட்க வேணும். கிளாஸுக்கு ஏன் ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க? உங்களுக்கு தெரியாததை படிக்கிறதுக்கு. ஸோ தெரியாத கேட்டு படிக்க வேணும். சரியா? இப்ப மிஸ்கிட்ட நீங்க கேட்டு படிக்கலைன்னா இன்னொரு டீச்சரை தேட வேண்டி வரும். அதனால மிஸ்கிட்ட கேட்டு படிச்சிட்டீங்கன்னா லேசு. நாளைக்கு நாங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ் சம்பந்தமான சில சென்டென்ஸுகள் பார்ப்போம். சரியா? டுடே we will do the grammar. Tomorrow we can do spoken English. Okay, Miss. Right. If you have finished, put thumbs up, children. If you finish the work, you can put thumbs up. Okay, shall we go to the next point? Okay, Miss.
Right. இவ்வளவுதான் பிள்ளைகள். That's now you can review the chapter. What we learned this video? Noun. Noun is a word that name a person or place or thing. A noun can tell who or what. Who and what என்ற கேள்விகளுக்கு பதிலா இருக்கிறது தான் என்னது பிள்ளைகள்? Noun என்று சொல்லி சொல்லணும். விளங்குதா? விளங்குதானே? Yes or no? Yes, miss. Yes. Yes. Noun என்று சொன்னா என்னன்னு பார்த்துட்டோம். சரி. அடுத்து. Verb is a word that describe action. ஏதாவது ஒரு செயலை குறிக்கிறது தான் நாங்க verb ன்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? இந்த செயல் என்ன செயல்? எதுவாண்டாலும் இருக்கலாம். What people or animals doing? People or animal என்ன செய்யுதோ அதை சொல்றது verb. An adjective describe a noun or pronoun. சரியா? So simple. We learn noun, verb, and adjective. So let's we do some exercise. I'll show you. Okay. Now, I do the chart. Noun, verb, and adjective. Put the heading like noun, verb, and adjective. So you are going to find out which one is the noun, verb, or adjective from these words, right? இந்த வேர்டுகளை பயன்படுத்தி இதுல எது noun, எது verb, எது adjective சொல்லி column-க்குள்ள நீங்க தான் find பண்ணி போட போறீங்க, கண்டுபிடிச்சு போட போறீங்க. Right? Let's do it. Shanusha? மிஸ் அந்த ஆன்சர் செய்ய எழுதணுமா? Answers மிஸ் அந்த மட்டும் ஆன்சர் எழுதிக்கொள்ளுங்க. செய்ய எழுதணும். Answers மட்டும் எழுதிக்கொள்ளுங்க. இதுல நான் டிஸ்ப்ளே பண்றது தானே. சோ நீங்க இங்க இருந்து பிக் பண்ணி எதுக்குள்ள எது எது வர மாட்டதை போட்டீங்கன்னா சரி. ஓகேயா? ஓகேயா? Yes or no? ஓகே மிஸ். Okay, miss. Yes.
ஓகேயா செய்து முடிஞ்ச ஒரு thumbs up போடுங்க. அஷ்ரஃபா செய்துட்டீங்களா? Yes, madam. எஸ். ஷானுஷன், ஹம்ஷன், Finish, teacher. right, okay. Hamshan, could you please tell me the answers to the nouns? Okay, let's check. Let's check. Fly. கரெக்ட் பண்றதா? Yes. Check பண்ணுங்க. Correct பண்ணுங்க. Fly. Verbs, teacher. Verb. Green. Adjective, teacher. Look. Verbs, teacher. Sweet. Adjective, teacher. Beak. Sure, beak ne என்னன்னு தெரியாது. Beacon. Beacon சொன்னா என்னது சிவானகா? சொண்டு, விளங்கல? பறவைகளோட சொண்டு. சொண்டு. பறவையோட சொண்டு. Beak. Right. Beak என்னதுக்கு வரும்? Beak. Noun. Noun. Very good. அடுத்தது அஸ்வா சொல்லுங்க பாப்போம். Bird. Bird. Noun, madam. Noun. Twink. Noun. Twinkle சொன்னா என்னது? Twinkle சொன்னா என்னது? கிளை. கிளை. Right. Very good. Heart. Heart. என்னோட Heart. 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 This one. Heart. ஆஷ்வாக்கு சிக்னல் ப்ராப்ளம் போல. ரைட், ஓகே. மரியாம் சொல்லுங்க பாப்போம். ஹார்ட். Noun. ஹார்ட் இஸ் நவுன். கியூட். Verb. வேர்பா கியூட்? கியூட் என்றதோட சேலா? Adjective.
adjective. Share. verb, Share பண் share பண்றது verb கொடுக்கிற is verb. Right. Good. அடுத்தது pink. adjective, Leaf. noun, Right. Okay. Shanushan. Like. verb, Like பண்றது விரும்புறது verb. Love. verb, Love verb. Smile. verb, Verb. Blue. adjective, Right. வேற யாருக்கு கேள Shivanoha. Sit. verb, The brown. adjective, Sun. noun, Wait. verb, Verb. Right. Okay. Right. Next one. அடுத்தது இன்னும் 2 இருக்கு அதையும் செய்வோமா 1 second. இதையும் செய்யுங்க பாப்போம் அதே காலத்திலேயே நீங்க இந்த இவங்களை ப்ரூவ் பண்ணினீங்கன்னா சரியா அதே காலம் மிஸ் பத்தாட்டி அங்காள திருப்பி அடிக்கலாம் தானே ஆமா ஆமா plain sleep make small build crayon great sparkle purple yarn pause smile தெரியாத வேர்டு எதுவும் இருந்தா கேட்க வேணாம் miss sparkly na, என்ன பெண் sparkly, ஸ்பார்க்லி ஸ்பார்க்லி என்று சொன்னா பிரகாசமான ஸ்பார்க் பண்றது ஜொலிக்கிறதுன்னு சொல்லுவாங்க ஜொலிக்கிறது அல்லாட்டி பிரகாசம் ஸ்பார்க் கிரையான் தெரியுமா கிரையான் கிரையான் பூச்சு வண்ண பூச்சு எப்படி பெயிண்ட் பெயிண்ட் சொல்றது பெயிண்ட்ஸ் கிரையான் சொல்லுவோம் கலர்ஸ்களை சொல்லுவோம் கிரையான் வேற என்ன தெரியாது யான் தெரியுமா யான் கொட்டாய் விடுறது இந்த இருக்கு யான் யான் சாரி யான் 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 வந்து நூல் பிள்ளைகள் நூல் நூலை சொல்லியிருக்கா நூல் இது YARN யான் கொட்டாவி வந்து YANN யான் அதை யான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம் YANN யான் இது YARN நூல் யான் வந்து நூலா வேற எதுவும் தெரியாம இருக்கா தெரியாட்டி கேட்கணும்
Finish, miss. Right. Shanushan, சொல்லுங்க. Plane. Noun, miss. Sleep. Verb. Make. Verb. Small. Adjective. எங்கிட்ட Ashwa. Yes, madam. Build. Build. Verb. Crayon. Noun. Noun. Great. Adjective. Very good. Sparkly. Adjective. Very good. And Maria. Miss. Purple. Adjective. Yarn. Noun. Horse. Noun. Smile. Word. Very good. Very good. Right. அப்ப நாங்க அடுத்தது என்ன பாப்போமா? அடுத்த word. அடுத்த groups. Right. Truck. Run, talk, yellow. Huge. Snow. Home. Sleep. Eat. Quick. Cat. Little. Yell. எல்லுன்னு சொன்னா தெரியுமா பிள்ளைகள்? எல்லுன்னு சொன்னா சத்தமா கத்துறது. கத்துறது தான் எல்லுன்னு சொல்லுவோம். Plate. Slow. Right? Okay. இதுல ஏதாச்சும் தெரியாத வேர்டு இருக்கா? இல்ல. Okay. செய்யுங்க பாப்போம் இதையும். Singular noun and plural noun பார்த்த நாங்களா பிள்ளைகள்? இல்ல. Right. Right. அப்ப இதோட உங்களுக்கு verb, noun and adjective clear-ஆ இருக்கும். மறக்க கூடாதா?
1 minute பிள்ளைகள். Right, okay. Okay, முடிச்சிட்டீங்களா? Yes. Yes, okay. Shiv. Yes, சொல்லுங்க யாரு? Right, okay. அப்ப சிவானுங்க சொல்லுங்க பாப்போம். Truck. Noun. Run. Verb. Talk. Verb. Yellow. Adjective. Huge. Adjective. Snow. Noun. Right, okay. Hamson. Home. Noun teacher. Sleep. Verb teacher. Eat. Verb teacher. Quick. Adjective teacher. Cat. Noun teacher. Right. Ashwa. Yes, madam. Little. Verb. Little. Adjective. Yellow. Adjective. Plate. Plate. Noun. Slow. Adjective. Slow. Adjective, madam. Right. Adjective. Right. Very good. So உங்களுக்கு இப்போ noun தெரியும், verb தெரியும், adjective பார்த்துட்டோம். சரியா? இனி இதுல doubts இருக்கக்கூடாது. ரைட், நீங்க A level படிக்கும் வரைக்கும் இந்த இங்கிலீஷ் இந்த செக்ஷன்ல உங்களுக்கு டவுட்டே இருக்கக்கூடாது. சரியா? வழங்கிட்டா? பாப்போம். அடுத்து இன்னைக்கு நாங்க அடுத்து பார்க்க போறோம் singular noun and plural noun. Right? What is singular noun and plural noun? தெரியுமா? singular noun and plural noun கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஒருமை பேச்சொல், பன்மை பேச்சொல். பேச்சு. ரைட், ஓகே. அதான் இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம். சோ இதுல ஒரு வீடியோ கிளிப் ஒன்று இருக்கு. வீடியோ கிளிப்போட பாருங்க பிள்ளைகள். எல்லாரும் க்ளோஸ் யோர் எக்ஸசைஸ் காப்பீஸ் அண்ட்